ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்றது தசம பாகம். தசம பாகத்தையும் நீங்க என்ன பண்ணணும், பொங்கலோட யாருக்கு கொடுக்கணும்? வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வெள்ளைக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல தான்ப்பா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி போனா தசரான்னு சொல்றாங்க. ஆண்டவராக இயேசுகிறதுக்கு மகிமை உண்டாவதாங்கன்ட்டு காரை ஓட்டிக்கிட்டு என்ன பண்ணணும், பொங்கலோ பொங்கல், கார் பொங்கல். ஆமாப்பா, தசம பாகம் 10ல் 1 கொடுத்துக்கிட்டு இருக்குமே. எங்க கொடுக்க சொல்றாப்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? உனக்கு என்னல பொங்கல், எங்களுக்கு தான்ல பொங்கல். நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். பைபிள்ல இருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆதாரத்தோட உங்க கூட பேசியிருக்கேன். இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்படின்னா பைபிள் ஆதாரத்தோட என்ன பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. சும்மா ஏதோ போடணும்ட்டு என்ன பண்ணாதீங்க. நேத்து யாரோ ஒருத்தர் நான் சாத்தாங்கித்தான் போட்டு வச்சிருக்காப்புல. என்ன சாத்தான் வேலையை நான் பார்த்தேன் அப்படின்றத போடுங்க, நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கலாம்ல. நானும் சரி பண்ணிப்பேன்ல அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள், என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் பொங்கல் தின, வருகின்ற பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு ஒரு நல்வாழ்த்தா? பொங்கலுக்கு ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்ணக்கூடாது, ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்பப்படாத. இப்படி இருக்கும்போது அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கியாப்பா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன்ட்டு நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கியா? அதனாலதான் என்ன பண்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டதுனால அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்ன காரணம்? அதாவதுங்க, பொங்கல் என்பது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கடவுளுக்காக, சூரிய பகவானுக்காக என்ன பண்றாங்க, படையல் பண்றாங்க. ஒரு மண் சட்டியில, பானையில பொங்கல் வச்சு அதை கொதிக்க விட்டு அது வெளியே பொங்க வச்சு பக்கத்துல கரும்பு நட்டி பொங்கலோ பொங்கல்னு சொல்றாங்க. அப்புறம் மறுநாள் என்ன பண்றாங்க, நல்ல மாட்டை குளிப்பாட்டி மாட்டு பொங்கல், மாட்டுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி. இதெல்லாம் யார் பண்ணணும் தெரியுமா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க கிறிஸ்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்களும் நானும் தான் பண்ணணும். பொட்டு வச்சு இல்ல, பூ வச்சு இல்ல, ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும், பொங்கல், மாட்டு பொங்கல் கொண்டாடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், காணும் பொங்கல் மட்டும், காணும் பொங்கலோட வெளியே போகணும் பார்த்துக்கா. அந்த சாஸ்திர சம்பிரதாயம் காணும் பொங்கலோட வீட்டில் இருக்கப்படாது அப்படின்ட்டு என்ன பண்றோம். ஏன் நம்ம கொண்டாடணும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, சரி பொங்கலோட என்ன நடக்கும், முதல்ல சொன்ன மாதிரி பொங்கப்பானை வைக்கிறது. பொங்கப்பானை வைக்கிறதோட நோக்கம் என்ன? அரிசி விளைச்சல், பச்சரிசி இருக்கிறதுலே விலை கம்மி. ரேஷன் கடையில் போடுற அரிசி கூட பச்சரிசி நல்லா இருக்கும். எம்புட்டு கொலைய விட்டாலும் என்ன ஆகாது, ஒண்ணுமே நல்லா இருக்கும். அப்போ அரிசி முதற்கனி இல்ல, தை மாசத்துல மழை காலம்லாம் முடிஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கிற நேரத்துல இவ்வளோ நாள் நம்மளுக்கு சோறு போட்ட பூமாதேவி, உழவர்கள், விவசாயிகள், அவங்கள நினைவு கூறுறதுக்கு, அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பொங்கப்பானையில பொங்க விடுறோம். நீங்க சேத்துல கால் வைக்கிறதுனால தான் ஏன் நாங்க சோத்துல கால் வைக்க முடியுது அப்படின்ற மாதிரி. மாட்டு பொங்கல், மாடு தான் என்ன பண்ணுது, இப்போ டிராக்டரு, அந்த காலங்களில் மாடு தான் அந்த ஆக்சிஜன் உள்ள போறதுக்காக மண்ணை கிளறி விடும். நல்லா இருக்கும்ல. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் என் வயசுல இருக்கும்போது, நம்மளாம் மாட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டு பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ பொங்கலா 3 நாள் லீவு, என்ன பண்ணுவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், அப்புறம் சினிமாவுக்கு போவோம், புது படம் ரிலீஸ் ஆகும், ஜனநாயகன் இப்பவுமே டிக்கெட்டை போடு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடணும்? அதாவது
இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். என்ன? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்களோட என்னோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பூமியானது ஒருங்கின்மையா இருந்துச்சு, ஓகே, தனித்தனியா கிடந்துச்சு. அப்புறம் என்னது, அந்த கிரகங்கள்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடந்துச்சு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனை படைச்சது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் தேவன் வெவ்வேறாக ஓகே பிரித்தார். அப்புறம் இரவும் உண்டாச்சு, பின்பு அதை தண்ணி உண்டாச்சு, அதுக்கப்புறம் புல் பூண்டு உருவாச்சு, அப்புறம் இதே மாதிரி வானம், அப்புறம் இந்த மாதிரி என்னது 1ஆம் நாள் 2ஆம் நாள் ஒவ்வொன்றையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும், விதைகள், கனிகள், பழம் எல்லாத்தையும் என்ன பண்றாப்புல? உருவாக்குறாப்புல. புல்லு, அப்புறம் என்னது, ஆமா, இதெல்லாம் முளைக்குது. ஓகே, 3ஆவது நாள் முடிஞ்சு போச்சு. அப்புறம் 4ஆவது நாள், அதுக்கப்புறமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா இல்லை, உங்களுக்காக எனக்காக என்ன பண்றாப்புல? இன்னும் நிறைய காரியங்களை உருவாக்கிக்கிட்டே வராப்புல. இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஆடு மாடு கழுத குதிரை மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உருவாக்குனதுக்கு அப்புறமா மனுஷனாகிய உங்களையும் என்னையும் ஆதாம் ஏவாள் தெரியும் இல்லைங்களா, உருவாக்கிக்கிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாப்புல. இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சூரியனை உண்டாக்குனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாட்டை உருவாக்குனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அதை நம்புறோமா? விசுவாசிக்கிறோமா? அப்படி விசுவாசித்தால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? பொங்கல் கொண்டாடணும். கரெக்டுங்களா? எதை வச்சுப்பா சொல்ற அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சோத்திரம் செய்யறதுன்னா என்னது? நன்றி ஏசப்பா. சூரியனை எங்களுக்காக படைச்சிருக்கீங்க, நன்றி. மாட்டை எங்களுக்காக படைச்சிருக்கீங்க, நன்றி. எங்க தெருவுல கிடக்கிற நாய் நீங்க தான் படைச்சிருக்கீங்க, நன்றி. பைக்கை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போனா விரட்டிக்கிட்டு வருது. நாங்க சாப்பிட்றதுக்கு நெல்லு நீங்க தான் படைச்சிருக்கிய, 2ஆவது நாளோ 3ஆவது நாள்லயே படைச்சிருக்கிய, நன்றி ஏசப்பா. பச்சரிசியை நீங்க தான் படைச்சிருக்கிய. அதுல போடுற பொங்கலுக்கு என்ன பருப்பு போடுவாங்க? சிறுபருப்பா? சிறுபருப்பை நீங்க தான் படைச்சிருக்கிய. வெல்லம், கரும்பை நீங்க தான் படைச்சிருக்கிய. சோஸ்திரம் உண்டாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் தான் கொண்டாடணும். பொங்கலோ பொங்கல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பொங்கல். அடுத்து பாருங்க, அது போக நம்ம விசேஷிதமானவர்கள் அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசேஷிதமானவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். அப்ப நம்ம அந்த வெறுமன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்றதுக்கு மட்டும் பொங்கல் கிடையாது. அது போக உபாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14ல இருந்தே படிப்போமே. உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் சந்தோஷப்படுத்துவீர்கள். என்ன அர்த்தம்? உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாட்களும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமா இருப்பாயாக. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணணும்? பண்டிகையை கொண்டாடணும். 1 நாள் 2 நாள்ல 7 நாள் கொண்டாட சொல்லியிருக்காப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கூட என்ன பண்றோம்? போகி, பொங்கல், உழவர் திருநாள், அப்புறம் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் 4 நாள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 நாள் கொண்டாட சொல்லியிருக்காப்புல. எப்படி கொண்டாடணும்? எப்படி நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தணும்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற
பரதேசிகள், பிச்சைக்காரர்கள், உங்க தெருவுல இருக்கிறவங்க, உங்க சர்ச்சுக்கு வாசல்ல இருக்கிறவங்க, திக்கற்ற பிள்ளைகள், அம்மா அப்பா இல்லாதவங்க, இல்ல ஒன் பேரண்ட், அம்மா இருந்து அப்பா இல்லாத பசங்க, அப்பா இருந்து அம்மா இல்லாத பசங்க, விதவைகள், இவங்களை சந்தோஷப்படுத்தணும். 4 நாள் கிடையாது, 7 நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாப்ல, உன் வீட்டு வேலைக்காரன், உன் பொண்டாட்டி, உன் புள்ள எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் என்ன பண்ணு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யி, அவங்கள சந்தோஷப்படுத்து. அவங்கள நீ சந்தோஷப்படுத்தினா உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உன் கையின் கிரியைகள்ல இருந்து நீ அவங்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இதை நீங்களும் நானும் என்ன பண்ணணும், பொங்கலோட செய்யணும். அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்றது, தசம பாகம். தசம பாகத்தையும் நீங்க என்ன பண்ணணும், பொங்கலோட யாருக்கு கொடுக்கணும்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ல இருந்தே படிப்போம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. நீங்களும் நானும் கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஆமாப்பா, தசம பாகம் 10ல் 1 கொடுத்துக்கிட்டு இருக்குமே. எங்க கொடுக்க சொல்றாப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், வீடு இல்லாதவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு நீ கொடு. 1 நாள் 2 நாள் இல்ல, 7 நாள் உன் பண்டிகை என்ன பண்ணு, பொங்கல் பண்டிகை கொண்டாடி 7 நாளும் கொடு. இல்லையே, அப்படி கிடையாது. தசம பாகம் என்பது அதே மல்கியா 2ஆம் அதிகாரம் பாருங்க. இப்பொழுது ஆசாரியரே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. ஆசாரியர்கள்னா யாரு? லீடர்கள், நம்மளுக்கெல்லாம் தலைவர்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இருக்கிற பாஸ்டர்மார்கள், அவங்களுக்குரியது. அங்க இருக்கிற 100 பேர் இருக்காங்க, அவங்க விசுவாசிகள். அந்த விசுவாசிகளுக்குரியது இது கிடையாது. யார் பண்ணணும் இத? பாஸ்டர்மார்கள் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாப்ல, இப்பொழுதும் ஆசாரியர்களை இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்தை மகிமை செலுத்தாதபடி என்ன பண்றீங்க, தசம பாகத்தை நீங்களே வச்சுக்கிறீங்க. தசம பாகம் 10ல் 1 இல்ல, 10ல் 10 விளைச்சல்ல முதல் கனியை கொண்டு போய் தேவாலயத்துல வச்சு அத ஒருத்தர் ஆடு கொடுப்பாரு, ஒருத்தர் மாடு கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் நெல் மூட்டை கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் கிழங்கு கொடுத்திருப்பாரு, ஒரு அம்மா இம்புட்டுக்கான மஞ்சள் கொடுத்திருப்பாங்க, ஒரு ஐயா உப்பு கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் ஒண்ணுமே கொடுக்காம இருப்பாரு. நீ மொத்தத்தையும் சமைச்சு என்ன பண்ணணும், கூட்டாஞ்சோறாக்கி சமபந்தி விருந்து வைக்கணும். அதுதான் தசம பாகம். அந்த தசம பாகத்தை நீ என்ன பண்ணணும், பிரிச்சு திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு பொங்கல் பண்டிகையோட கொடுக்கணும். நான் சொல்லலைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்பல வாக்கியங்களில் உங்களை என்னை ஏவுறாங்க. நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம், இந்த பொங்கல் பண்டிகையோட உனக்கு என்னல பொங்கல், எங்களுக்கு தான்ல பொங்கல். நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய பிறந்தவர்கள், நாங்க கொண்டாடுறோம்ல பொங்கல். நீங்களாம் வேடிக்கை பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கானதுல பொங்கல் பண்டிகை. தமிழர்கள், நாங்க தமிழன்பா அப்படின்னு என்ன பண்ணோம். தமிழர்கள் பண்டிகை மட்டும் கிடையாது பொங்கல்ன்றது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வெள்ளைக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டுல தான்ப்பா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி போனா தசரான்னு சொல்றாங்க. கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவிலே வேற வேற பேர்கள்ல வெளிநாட்டுல பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் பொங்கல். பொங்கல் என்ன பண்ணணும், மாட்டு பொங்கல். மாடு இல்லையா, நம்ம காரை என்ன பண்ணணும், கார்ல 10 பிச்சைக்காரர்களை உட்கார வச்சுக்கிட்டு பொங்கல், கார் பொங்கல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த கார் படைச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காருக்குள்ள இருக்கிற பெட்ரோல் டீசலை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாங்கன்ட்டு காரை ஓட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்? பொங்கலோ பொங்கல், கார் பொங்கல் கொண்டாடணும். நான் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி நம்ம காணிக்கைகளை என்ன பண்ணணும்? நம்மளோட தசம பாகங்களை திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு கொடுக்கறது தான் பொங்கல். பைபிள்ல இருந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஆதாரத்தோட உங்க கூட பேசியிருக்கேன். இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்படின்னா பைபிள் ஆதாரத்தோட என்ன பண்ணுங்க? கமெண்ட் போடுங்க. சும்மா ஏதோ போடணும்ட்டு என்ன பண்ணாதீங்க. நேத்து யாரோ ஒருத்தர் நான் சாத்தாங்கித்தான் போட்டு வச்சிருக்காப்புல. என்ன சாத்தான் வேலையை நான் பார்த்தேன் அப்படின்றத போடுங்க, நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கலாம்ல. நானும் சரி பண்ணிப்பேன்ல அடுத்த வீடியோவில். சரிங்களா? நம்ம ரெக்கவரி கேன்ஸ் மூலமா வர பொங்கல் 14ஆம் தேதி போகி, 15 பொங்கல், 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் இல்லைங்களா? 16ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம், பஸ் வசதி கூட இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒன் பேரண்ட்னு சொல்லுவாங்க. ஒன் பேரண்ட் தானே, அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிராமத்து பிள்ளைகளுக்கு பொங்கல் புது துணி என்ன பண்ண போகிறோம்? எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா விதவைகள், கணவனை இழந்த பாட்டிமார்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? புடவை, பொங்கல், காட்டன் சாரீ எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வயதான தாத்தாமார்கள், விவசாயிகள், அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா விவசாய ஊர். அந்த விவசாய ஊரில் விவசாயம் செஞ்சு தன்னோட உடல் உழைப்பு அத்தனையும் போட்டு இப்போ கலப்பையை தூக்குறதுக்கு தெம்பு இல்லாத ரிட்டையர்டான விவசாயி தாத்தாமார்களுக்கு என்ன பண்ண போகிறோம்? புது காட்டன் ஷர்ட்டு எடுத்து கொடுக்க போகிறோம். அது போக கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே சக்கரை பொங்கல், வெல்லம் போட்ட சக்கரை பொங்கல், அதான் சக்கரை பாயாசம்னு சொல்லுவோம், பொங்கல். அப்புறம் கரும்பு, அதையும் என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ட்டு இந்த பாக்ஸில் போட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு விலையில்லா பொங்கல் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களோட உதவியோட மதம் சார்பற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். இப்போ படித்தோம் இல்லையா, உபாகமத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர்லேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோஸ்திரம் செலுத்தணும். அதை எப்படி செலுத்தணும்? திக்கற்றவர்கள், விதவைகள், வயதானவங்க, அவங்களுக்கு புது துணிமணி கொடுத்து, ஒரு வாய் சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தசம பாகத்தை கொடுக்கணும். இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள்? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய உதவி பண்றதுக்கு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது, மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.